சிஎஸ்கே அணிக்கு இனி தொடர் வெற்றிதான். உள்ளே வந்த 17 வயது வீரர் கடும் பீதியில் எதிரணி வீரர்கள். நடப்பு ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியடைந்து வெறும் 2 புள்ளிகளை மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. பேட்டிங், ஃபீல்டிங்கில் என அனைத்திலும் சிஎஸ்கே படுமோசமாக இருக்கிறது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது சிஎஸ்கே அணி. இந்த நிலையில் முழங்கை எலும்பு முறிவு காரணமாக கேப்டன் கெய்க்வாட் முழு போட்டியிலிருந்தும் விலகினார். இதையடுத்து மீண்டும் தோனி சிஎஸ்கே அணியை வழிநடத்தி வருகிறார். இந்த நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலாக 17 வயது வீரர் ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். சிஎஸ்கே பரிசீலித்து வந்த வீரர்களில் பிருத்திவி ஷாவும் ஒருவர். சில நாட்களுக்கு முன்பு அந்த அணி சில இளம் வீரர்களை சோதனைக்கு உட்படுத்தியது. அதன் பிறகு மும்பையின் இளம் தொடக்க பேட்ஸ்மேன் மாத்ரேவை அணியில் சேர்க்க முடிவு செய்தது. லக்னோவுக்கு எதிராக சிஎஸ்கே விளையாட உள்ள நிலையில் ஆயுஷ் மாத்ரே இந்த போட்டியில் இடம்பெற வாய்ப்பில்லை. ஆனால் 20ஆம் தேதி மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளது. ஆயுஷ் மாத்ரே கடந்த அக்டோபரில் இரானி டிராஃபியில் உள்ளூர் போட்டிகளில் அறிமுகமானார். பிருத்திவி ஷாவுடன் இணைந்து தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி 19 ரன்கள் எடுத்தார். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எதிரான மும்பை ராஞ்சி டிராஃபி போட்டியில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடிய போது மாத்ரே அவருக்கு பதிலாக இடம் பிடித்தார். மும்பை அணிக்காக உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வரும் ஆயுஷ் மாத்ரே அதிரடி பாணியிலான பேட்ஸ்மேன் ஆவர். அவர் முதல் தர போட்டிகளில் மும்பை அணிக்காக 2 சதம் விளாசியுள்ளார். விஜய் ஹசாரே போட்டித் தொடரில் நாகாலாந்துக்கு எதிராக 181 ரன்களும், சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக 148 ரன்களும் விளாசியுள்ளார். ஆரம்பத்தில் விராட் சாய்நாத் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற அணிக்காக இவர் ஆடிக்கொண்டிருந்த போது இவரின் ஆட்டத்திறனை பார்த்த அணி நிர்வாகம் இவரை சீனியர் அணிக்கு உயர்த்தியது. அப்போது அவருக்கு வெறும் 13 வயதுதான். ரோஹித் சர்மாவின் தீவிர ரசிகரான ஆயுஷ் மாத்ரேவுக்கு மிகப்பெரிய ஐபிஎல் அணியான சிஎஸ்கேவில் தற்போது விளையாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முன்னதாக இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் வலைப்பயிற்சிக்காக சிஎஸ்கே அணி நிர்வாகத்தால் அழைக்கப்பட்டிருந்தார். தற்போது அதிகாரப்பூர்வமாக ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேவில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஆடும் 11இல் வாய்ப்பு தரப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது. ஆயுஷ் மாத்ரே 9 முதல் தர போட்டிகளில் 2 சதங்கள் மற்றும் 1 அரை சதத்துடன் 504 ரன்கள் எடுத்துள்ளார். இதுவரை விளையாடிய 7 லிஸ்ட் ஏ போட்டிகளில் மாத்ரே 2 சதங்களுடன் 458 ரன்கள் அடித்துள்ளார். பேட்டிங் மட்டுமின்றி பவுலிங்கிலும் சிறப்பாக செயல்படும் ஆயுஷ் மாத்ரே உள்நாட்டு கிரிக்கெட்டில் 7 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இதில் அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா விக்கெட்டும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணி தற்பொழுது பல மாற்றங்களை செய்துள்ள நிலையில் இந்த மாற்றங்களுக்கு பின்பாவது வெற்றி பெறுமா அல்லது என்ன மாற்றம் கொண்டு வந்தாலும் சிஎஸ்கே அணியை அந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் தின சேவல்.